வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி 27 திங்கட்கிழமை. இது 4:30 மணிக்கு எடுத்த நிலவரங்க. 4:30 மணிக்கு பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற டிக்கெட்டும் இல்லை, நாளைக்கு காலையில் கொடுக்குற டிக்கெட்டும் அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இது ஒரு வாரமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 4:30க்குள்ளார எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிருது. 36 டிக்கெட்டும் கொடுத்து முடிஞ்சிருது. இதில் அலிப்பேர் நடப்பாதை வரைக்கும் டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கீழே கொடுக்குற சீனிவாசம், விஷ்ணுநிவாசம், அலிப்பேர் நடப்பாதை இல்லை 3 இடத்துலையும் கொடுக்குற டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே 4:30 மணிக்குள்ளாரே முடிஞ்சிருது. அதுக்கடுத்து இப்போ ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை மட்டும்தான் காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா 5000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் அதாங்க டைம். 1 ஹவருக்குள்ளார அந்த டிக்கெட்டு முடிஞ்சிருது. 6 மணிக்கு கவுண்டர் திறந்தாங்கன்னா 7 மணிக்கெல்லாமே அந்த கவுண்டர் டிக்கெட்டுலாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. மேலே திருமலையில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகி லைனில் வெளியில் நிற்க வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்ரீவாரிமட்டுக்கு போகிற வழி, அது போகிற வழியில் புதுசாக ஒரு ரிங் ரோடு ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த ரோட்டில் சைடில் வந்து ஷெட்டு மாதிரி போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. அதோட லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. அந்த ஷெட்டில் லைனில் தான் வரிசையாக எல்லோரும் உட்கார வச்சுருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டு போய் சேர்கிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. அவ்வளோ கூட்டம் நிற்கிது அதில். அந்த போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சாப்பாடு கொடுக்குறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. 5, 6 இடத்துல தண்ணி கொடுக்குறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க, அவ்வளோ கூட்டம் அங்கே நிற்கிது. 30 மணி நேரத்துலேருந்து 40 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க சாமி பார்க்கறதுக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 நாள் கிட்டத்தட்ட ஆகிடுதுங்க அந்த மாதிரி சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. அதனால் இன்றைக்கி லெவலுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட் இல்லாமல் மேலே போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நீங்கள் திங்கட்கிழமை மணிக்கு காலைல டிக்கெட் இல்லாமல் மேலே போனீங்கன்னா நாளைக்கு நைட்டு தாங்க சாமி பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் சாமி பார்க்கலாங்கிற கண்டிஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. அது கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைன்னா ஸ்ரீவாரிமட்டில் நடப்பாதை டிக்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டு மேலே போங்க. ஓரளவு சீக்கிரமாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 6 ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மற்றபடி டிக்கெட் வாங்கிட்டு 300 டிக்கெட்டில் போகிறவங்க, ஆர்ஜித சேவையில் போகிறவங்க இவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வழக்கம் போல் தான் இருக்குது. கூட்டம் ஓரளவு நார்மலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே புக்குடு டிக்கெட் அப்படிங்கிறதுனால வழக்கம் போல் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனம் ஆகிட்டு இருக்கு. கீழே திருப்பதியில் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் நின்று உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா மறுபடியும் இதுக்காக ஒரு நாள் வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் கீழே தங்கிட்டு கீழே உள்ள லோக்கல் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது லோக்கலில். அந்த கோயிலெலாம் ஒரு நாள் பூரா சுற்றி பார்த்துட்டு ஏபிஎஸ்ஆர்டிசி மூலமாக கீழே லோக்கல் டெம்பிள் டூர்னு தனியாக இருக்குது. ஒரு நாள் டூர் இருக்குது, ஆஃப் டே டூர்னு 2 இருக்குது. அதில் ஏதாவது கலந்துக்கிட்டு சுற்றி பார்க்க முடியுமான்னு பாருங்கள். திரும்ப ஈவினிங் வந்து மறுபடியும் அதில் கியூ லைனில் நைட்டு 11 மணிக்கு நின்றிங்கன்னா விடிய காலை 2 மணிக்கு டோக்கன் நீங்கள் வாங்கிட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ளே சாமி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா மேலே போய் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக லைனில் நின்று கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு சிரமப்படாமல் கீழே அதுக்கு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு மறுநாள் காலையில் டிக்கெட் வாங்கிட்டு போகிறது ஓரளவு சுலபமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.